பொதுவெளியில் யாராக இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசணும். இது நம்ம ஐயன் வள்ளுவர் எல்லாத்துக்குமே ஒரு பஞ்ச்லைன் சொல்லியிருப்பார். இதுக்கும் அவர் சொல்லியிருக்கார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. அந்த சொன்ன சொல்லாலே இழுக்கு ஏற்படும் அவர்களுக்கு அப்படின்னு அன்றைக்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. கஸ்தூரி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லை, ஆணவமாக பேசுகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நிர்மலா சீதாராமன், கஸ்தூரி, மதுவந்தி எல்லாரும் டோனும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கஸ்தூரிக்கு வீடு இருப்பது சென்னையில். ஆமாம். எதுக்கு மதுரைக்கு போகிறீங்க? மதுரை கிளைக்கு ஏன் போகிறீங்க? இங்கே போட வேண்டியதுன்னு. எதுக்கு மதுரைக்கு போகிறாங்கன்னா, மதுரையில் நம்ம யாரையாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு வெளியே வந்தாச்சு. ஸோ கஸ்தூரி விரைவில் கைது செய்யப்படுவார். உங்களை விட நாங்கள் வசந்தவங்க, நீங்களாம் மட்டமானவங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுது. இதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தை அர்ஜுன் சம்பத்தே ஆர்கனைஸ் பண்ணி தான் தலையில் தானே பண்ணப்படுகிறது. நீ காசு செலவு பண்ணி போட்ட கூட்டத்தில் மேடையில் தான் என்ன சொல்லுது, நீ மட்டம் அப்படின்னு உன்னை நேருக்கு நேராக சொல்லுது. உனக்கு அறிவு இல்லை. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? இருப்போம். கஸ்தூரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசினது எல்லாமே நம்ம கேட்டோம். நவம்பர் 3ஆம் தேதி டேட்டோட ஞாபகம் வச்சுருக்கீங்க. ரொம்ப சூப்பர். நவம்பர் 3ஆம் தேதி பேசியது. அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே பொதுவெளியிலேயே இருக்குது. குறிப்பாக தெலுங்கர்கள் எங்கேருந்து வந்தாங்க, யார் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பிராமணர்களை பற்றிலாம் கூட நிறைய பேசியிருந்தாங்க. அதற்கு நிறைய எதிர்வினைகள் எல்லாமே இருந்தது. நேற்றைய தினம் நீதிமன்றம் கூட கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கண்டிச்சிருந்தார். அவங்க ஒரு முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க. அந்த முன்ஜாமீன் அப்படின்றது அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? கஸ்தூரி பேசியதன் விளைவு என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ அடுத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, தனிப்படை அமைத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. கைது செய்ய தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றதும் செய்தியாக இருக்குன்னும் போது எப்படி பார்க்குறீங்க? அந்த பேச்சின் எதிர்வினைன்றது எப்படி இருக்குது? பொதுவெளியில் யாராக இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசணும். இது நம்ம ஐயன் வள்ளுவர் எல்லாத்துக்குமே ஒரு பஞ்ச்லைன் சொல்லியிருப்பார். இதுக்கும் அவர் சொல்லியிருக்கார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. அந்த சொன்ன சொல்லாலே இழுக்கு ஏற்படும் அவர்களுக்கு அப்படின்னு அன்றைக்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. அதுக்கு உதாரணம் தான் கஸ்தூரி பேசிய பேச்சு. பேசும்போது நான் அப்போவே சொன்னேன், ஒரு உதாரணத்தோடவே சொல்லியிருந்தேன். நான் கல்லூரி படிக்கும்போது இன்னொரு பார்ப்பன பையன் என் கூட தான் ஃப்ரெண்டாக இருப்பாப்பில் சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு வாத்தியார் சொல்லுவார், இந்த பாரு அவன் எஸ்கேப் ஆகிடுவான், நீ மாட்டிப்பார் அப்படின்னாரு. அதே மாதிரி கடைசி செமஸ்டரில் எனக்கு ஒரு அரியர் விழுந்துருச்சு. அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இதில் ஒரு எக்ஸாம் அவன் படிக்கவே இல்லை. அவன் என்ன பார்த்தா எழுதி பாஸ் பண்ணான். அவன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டான். நான் கடைசியில் சிக்கிட்டேன்ற மாதிரி கஸ்தூரி எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. சம்மன் கொடுக்க வரும்போது சம்மனையே வாங்காமல் ஓட்டாங்க. இவ்வளோக்கும் காவல்துறை அவங்கள கைது செய்ய வரல, இல்லை ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் வரல. சம்மன் கொடுக்க தான் வந்திருக்காங்க. இப்போ உடனே எங்கள் கூட வாங்க ஸ்டேஷனில் போய் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் வரல. இல்லை உங்கள் வீட்டில் உட்காருங்க, இங்கே வச்சே விசாரிச்சுக்கிறோன்னு சொல்லலை. ஒரு தேதி சொல்லி அந்த தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் இந்த காவல் நிலையத்துக்கு நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற லெட்டருக்கு தான் பேர் சம்மன். அந்த லெட்டரை வாங்காமே எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. ஆனால் அனாமத்தா அர்ஜுன் சம்பத் பையன் ஓம்கார் மாட்டிக்கிட்டாரு. அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டார். அதுதான் சொல்லுது, எப்போவுமே பார்ப்பனர்கள் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எப்படியும் தப்பிச்சு ஓடிடுவாங்க, மற்றவன் தான் சிக்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதற்காக மேடை அமைத்து ஏற்பாடெல்லாம் பண்ணி அர்ஜுன் சம்பத்துடைய மகனத்துக்குள்ளே வச்சுட்டாங்க. கஸ்தூரி எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. தலைமுறை கஸ்தூரியும் எஸ்கேப்பு, இவங்களையும் காணும். இவங்களும் எதுவும் பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ மதுவந்தி பேசுனது கூட அவ்வளோலாம் பேசலாம். அவங்க மதுவந்தி சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. ஏன் முகுந்த பார்ட்னராக காட்டினாம என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. நானும் அதே கேள்வி தான் கேட்டேன். சூரரை போட்டில் அந்த ஃப்ராடுத்தனம் பண்ண ஐயங்கார் ஒருத்தர், அவரை காமிச்சிருக்க வேண்டியதுன்னா எதுக்கு அவரை சுயமரியாதை திருமணம் செய்யக்கூடிய ஒரு மதுரையை சார்ந்த ஒரு கிராமத்து இளைஞனா ஏன் காமிச்சிங்க
அப்படின்னு நானும் கேட்டிருந்தேன். சூரரை போற்று கதை வந்து இப்போ அவர் வந்து இந்தியன் ஏவியேஷன் போர்டில் டைரக்டராக இருக்கார். கம்பெனியை வாங்கி 5000 கோடி கடனை வாங்கி அந்த 5000 கோடி கடனோட மலையாட்டை விற்றுட்டு போயிட்டார். அதுக்காக மல்லையா ரொம்ப நல்லவர்னு நான் சொல்ல வரல, அதுவும் மல்லையா ஓடி போகிறதுக்கு ஒரு காரணம். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொலை செய்தவர் நாத்துராம் கோட்சேன்னு ஏன் சொல்கிறீங்க? அவர் ஒரு பார்ப்பனர்னு சொல்ல அடையாளத்தோடு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றது தான் நம்ம கேள்வி. ஊடகங்கள் தொடர்ந்து பரப்பக்கூடிய செய்தி எப்படி? இந்திரா காந்தியை கொன்றது ஒரு சீக்கியர், ராஜீவ் காந்தியை கொன்றது ஒரு தமிழர், அப்போ மகாத்மா காந்தியை கொன்றது ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அங்கே மட்டும் நாத்துராம் கோட்சேன்னு ஏன் பேர் சொல்கிறீங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே கேட்பேன். அப்போ உங்களுக்கு அது வந்து இப்போ பாசிட்டிவாக இருந்தால் பார்ப்பனர் ஏன் பேர் சொல்ல அப்படின்னு கேட்குறது வழக்கமாகவே இவர்கள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை தான் பாராட்டணும். டைரக்டர்கிட்ட அதே கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவரை அந்த சாதி அடையாளத்தோடு படத்தில் காமிக்காதீங்க, அவரை ஒரு இந்தியராக காட்டுங்க, ஒரு தமிழராக காட்டுங்க, அதை தாண்டி வேறு சாதி அடையாளத்தோடு காமிச்சிடாதீங்க, ஏன்னா என் பையன் அந்த மாதிரி என்றைக்குமே யோசிச்சது கிடையாது அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்க சகோதரி எல்லாருமே சொன்னாங்க. அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த இதை பேரை கட் பண்ணோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. அவங்க சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள நிறைய சேனலில் போய் எல்லோரும் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க எங்கள்கிட்ட அப்படிலாம் கேட்கவே இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை டைரக்டர் சொன்னதுக்கு. ஸோ அவர்கள் வந்து கொஞ்சம் முற்போக்காக சிந்திச்சாங்கன்னு நம்ம அவங்கள பாராட்டலாம். அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. பேசும்போது கஸ்தூரி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லை, ஆணவமாக பேசுகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல, நிர்மலா சீதாராமன், கஸ்தூரி, மதுவந்தி எல்லாரோட டோனும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரோட குரல் டோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போலவே நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது யாராவது ஒரு 40 வயசில் இருக்கிற மாமி இருந்தாங்கன்னா பாருங்கள், அந்த லேடியும் அதே மாதிரி தான் அந்த டோன்லேயே தான் பேசுவாங்க. நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி சாதாரண டோனில் பேச மாட்டாங்க. பேசும்போது ஒரு அதிகார தோரணை திமிரோடு பேசுறது அது வந்து கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் இல்லை என்றால் இந்த பார்ப்பன பெண்களே வெளியே வந்திருக்க முடியாது. பெரியார் பெண்களே வெளியே வாங்கினோடனே முதல்ல வெளியே வந்த பெண்கள் பார்ப்பன பெண்கள் தான், அதை பயன்படுத்திக்கிட்டு. அதுக்கு முன்னாடி அவர்கள் இதை விட மோசமான ஒரு ஒடுக்குமுறை இதில் தான் இருந்தாங்க. அதை மறந்து அதுக்குள்ளே அந்த 50-60 வருஷத்துலேயே நாங்கள்லாம் பிறவிலேயே அறிவாளி தெரியுமான்னு உளறி தெரியுறாங்கன்னு வைங்களேன். அது ஒரு புறம். நான் என்னை அறிவாளின்னு சொல்லிக்கிறது வேறு, நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறது வேறு. நான் தான் அறிவாளின்னு சொன்னால் இந்த ரூமில் நான் அறிவாளிப்பா அப்படின்னு சொன்னேன்னா நானும் அறிவாளி, நீங்களும் இருக்கலாம், அவரும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இந்த ரூம்லேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் 2 பேரும் முட்டாள்லாம் அர்த்தம் ஆகுது. பேசும்போது அப்படி தானே பேசினாங்க. ஒரு வாட்டி ஏதோ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்தாங்களே, கொலைபாதக செயல்களை செய்வது யார்? கோட்டா சாதி தானே அப்படின்னு பேசினாங்களா. அந்த நெறியாளர்னு சொல்கிறார், மேடம் அப்படி சொல்லாதீங்க, கோட்டா சாதின்னு சொல்லாதீங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு திரும்ப சொல்லிச்சு. நான் அதுக்கு இன்னொரு சேனலில் கேட்டப்ப சொன்னேன், ஆமாங்க கொலைபாதக செயலெல்லாம் செய்வது கோட்டா சாதி தான். எந்த கோட்டானா இடபிள்யூஎஸ் கோட்டாவில் வந்த சாதி தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க தான் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் கொலைகாரன், தீவிரவாத கொலைகாரன் யார்? இடபிள்யூஎஸ் கோட்டா சாதியை சேர்ந்தவன் தானே. இந்தியாவின் முதல் ஊழல் அப்படின்னு சொல்லி பதவி விலகிய அமைச்சர், மத்திய அமைச்சர் யார்? டிடி கிருஷ்ணமாச்சாரி என சொல்லப்படக்கூடிய இடபிள்யூஎஸ் சாதியை சேர்ந்தவர், கோட்டாவை சேர்ந்தவர் தானே. இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்து கொண்டு குற்றவாளின்னு சுப்ரீம் கோர்ட் வர போய் ஊழல் குற்றவாளின்னு தண்டனை வாங்கினது யார்? இடபிள்யூஎஸ் கோட்டா சாதி தானேன்னு நம்மளும் சொல்லலாம். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அந்த கஸ்தூரி பேசும்போது இது மாதிரி அபாண்டமாக எல்லாம் பேசி கடைசியாக முத்தாய்ப்பாக வாயில் சூடு வச்சுக்கிட்டது எங்கே? ஆந்திராவிலிருந்து அந்த புறத்தில் கேளிக்கைக்காக வந்த பெண்கள், வந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி தமிழராயிட்டாங்க. அப்போ நாங்கள் பார்ப்பனர்கள்லாம் தமிழர் இல்லையா? அவங்க பார்ப்பனர்னு சொல்ல பிராமின் தான் சொல்லுவாங்க, நாம் பார்ப்பனர்னு தான் சொல்லுவோம். அப்போ அன்றைக்கி வந்து பொது சமூகத்துக்கு ஏன் கோபம் வரல? கொலைபாதக செயலை செய்பவர்கள் கோட்டா சாதி தானேன்னு சொல்லி சொன்னப்போ யாரை சொல்கிறாங்க? பார்ப்பனர் அல்லாத உங்களையும் என்னையும் தான் சொல்கிறான்.
உங்களையும் என்னையும் தானே சொல்கிறாங்க. அப்போ ஏன் பொது சமூகத்துக்கு கோபம் வரல? அன்றைக்கே கோபம் வந்து எல்லாரும் ஏறி மண்டையில் நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த வார்த்தை வந்திருக்காது. கரெக்டாக? அப்போது அவங்க சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்ன? அந்த காலத்து தமிழ் மன்னர்களுக்கு, அதுவும் தமிழ் மன்னர்களுக்கு செக்ஸ் சேவை செய்ய வந்த தெலுங்குக்காரங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒட்டுமொத்த தெலுங்கு சமுதாய மக்களையே வந்து இழிவுபடுத்தும் செயல் தானே அது. ஏற்கனவே நீ எந்த மேடையில் தான் பேசும்போது கலைஞரையும் அவர் குடும்பத்தை குறித்தும் அவதூறாக பேசாமல் இருந்திருக்கீங்க? எல்லா மேடையிலையும் பேசியிருக்கு. இதில் வந்து நீ நேராகவே பேசிட்டு போயிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு தெலுங்கு சாதின்னு ஏன் சொல்லணும்? அப்போ தான் தெலுங்கு சம்மேளனம் அது இதுன்னு எல்லோரும் போய் கேஸை கொடுத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 இடங்களில் கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 6 கேஸையும் ஒன்றா விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லாமல் போய் அதாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதும்பாங்கல்ல, அது வந்து கஸ்தூரியோட லாயர் தான் செஞ்சுருக்கிறார். அவர் பாட்டு சும்மா இருந்திருந்தால் கூட ஜட்ஜ் ஐயா இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டார். முதல்ல வந்து பேசும்போது என் கட்சிக்காரர் அந்த எண்ணத்துலலாம் பேசலைங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு சொன்னாங்க, அது வேறு கான்டெக்ஸ்டில் புரியப்பட்டது அப்படின்னு வாதத்தை வச்சுருக்கிறார். இது வழக்கமாக வைக்கிற வாதம் தானே அதெல்லாம். உடனே போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, ஜட்ஜ் ஐயா நாங்கள் அந்த வீடியோவை காட்டுறோம், அவங்க பொது வெளியில் பேசினது தான், நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, நீங்களே முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ போட்டு காமிச்சிக்கோங்க. போட்டு பார்த்துட்டோடனே அவர் ஜட்ஜு சொல்லிட்டார், இது ஓவராக போயிடுச்சு, இது சரியில்லை, இவங்களுக்கு இதே வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருக்காங்க, ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி பேச வேண்டியது அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது, பேச வேண்டியது அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது, இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதுக்காக மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு. இந்த இடத்துல தான் கஸ்தூரி லாயர் வந்து வாயை கொடுத்து வாங்கி கேட்டது. சும்மாவது இருந்திருக்கணும் அவர். கேட்டாங்க ஒரு அண்ணன் எங்க இந்த பாருங்க அவங்க ட்விட்டர் தளத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அவர் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்கள் ஊரில் இப்படி தான் மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்னங்க ஆச்சு இதில் அப்பாலஜி, சாரி, ஐ எம் வெரி சாரி, வருத்தம், அது மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லையா, மனம் வருந்துகிறேன்றது கூட வரலையே, நான் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி தோணியில் தான் இருக்கே தவிர இது வந்து மன்னிப்பு கடிதம் இல்லை, திமிர் கடிதம் அப்படின்னு ஜட்ஜையவே சொல்லிட்டார். சொல்லிவிட்டு இது வந்து இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன்லாம் கொடுத்தோம்னா ஒரு மோசமான முன்னுதாரணமாக போயிடும். அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கஸ்தூரிக்கு வீடு இருப்பது சென்னையில். ஆமாம். எதுக்கு மதுரைக்கு போகிறீங்க? மதுரை கிளைக்கு ஏன் போகிறீங்க? இங்கே போட வேண்டியதுன்னு. எதுக்கு மதுரைக்கு போகிறாங்கன்னா மதுரையில் நம்ம யாரையாவது வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஓ மதுரை அங்கே போய்ட்டா ஜாமீன் கிடச்சிருப்பா அப்படின்னு தானே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லோரையும் பற்றியுமே ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கும் விதமாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மதுரையில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் முன்ஜாமீன் தரலையா? அதுக்கு அதை அவர் மென்ஷன் பண்ணலை, இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ வந்து ஒட்டுமொத்த மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தையே நீங்கள் அசிங்கப்படுத்துகிற. இல்லை முன்ஜாமீன் பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கு தருவாங்க. அதாவது இவங்க கேட்டது எப்படி கேட்டாங்கன்னா, ஐயா நீங்கள் எந்த கண்டிஷன் சொன்னாலும் ஓகே, என் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வேணாலும் கோர்ட்டில் கொண்டாந்து ஒப்படைச்சிட்றேன், நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், வாரம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் கூட நான் போடுறதுக்கு ரெடி, விசாரணை முடிகிற வரை நீங்கள் எந்த ஊரில் இருக்க சொல்கிறீங்களோ அந்த ஊர்லேயே இருக்கேன், வெளியூருக்கு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பல கண்டிஷன் இவங்களே சொல்லி நான் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு இருக்காங்க. ஜட்ஜ் ஐயா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். அதுலேயும் அந்த ட்விட்டர் பேஜை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஓவர் டென்ஷன் ஆகிட்டார். அதை காமிக்காமல் இருந்திருந்தால் கூட இல்லைங்கய்யா கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரி அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். என்ன சொல்லியிருப்பா, மன்னிப்பு தானேங்க கேட்க சொல்லிடுறேங்கய்யா, அவங்க ஏற்கனவே அதுக்கு வருந்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க, மன்னிப்பு கேட்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பார் நீதிபதி? அப்படியா சரி நாளைக்கு கொண்டாந்து மன்னிப்பு கேட்குற அஃபிடவிட்டை வந்து அதை எல்லாத்தையுமே அஃபிடவிட் தான் சொல்லுவாங்க, வாக்குமூலம், அந்த மன்னிப்பு வாக்குமூலத்தை கொண்டாந்து சப்மிட் பண்ணுங்கள் இன்றைக்கி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். இவர் முந்திரி கோட்டை மாதிரி எக்ஸில் போட்டதை கொண்டாந்து இங்கே பார்த்தீங்களா கேட்டார் ஏற்கனவேன்னு சொன்னோடனே அதை படித்து பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இதுதான் அவங்க ஊரில் மன்னிப்பு அப்படின்னு. இதை காட்டாமல் இருந்திருந்தால் கூட அவ்வளோ டென்ஷனாக இருக்க மாட்டார்.
ஸோ இப்படியாக கஸ்தூரி தலையில் அவர் வக்கீலே மண்ணள்ளி போட்டார். அப்புறம் இன்றைக்கி காலையில் 14ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் டினைட் அப்படின்ட்டாங்க. ஹர் ஸ்பீச் வாஸ் அன்வாரண்டட். ஹர் கஸ்டோடியல் என்கொயரி இஸ் வாரண்டட் அப்படின்றது தான் அந்த தீர்ப்பில் இருக்கிற வரிகள். அவர் பேசியது தேவையற்ற அவதூறு பேச்சுக்கள். அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு வெளியே வந்தாச்சு. ஸோ கஸ்தூரி விரைவில் கைது செய்யப்படுவார். அவங்க கஸ்தூரி பேசுகிறத லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க எல்லாரும். அதோட சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்க, அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிராமின்ஸ் தான் படிச்சுட்டு எல்லோரும் வேலைக்கு போவோம், அப்போல்லாம் அரசாங்கம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் லஞ்சம் வாங்க ஆரம்பித்தாங்கன்னு தானே அர்த்தமாகுது. இதுதான் பெரியார் அன்றைக்கே சொல்லுவார். ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு வீட்டில் மட்டும் வாசலில் இது பத்தினி வீடு அப்படின்னு எழுதி வச்சேன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக அந்த தெருவில் இருக்க மீதி எல்லா வீடும் தேவடியா வீடுன்னு அர்த்தமாயிடுது. ஏன்னா பெரியார் வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் தான் சொல்லுவார். அப்போ தான் புரியும் இவங்களுக்கு. அப்படி கூட புரியலை இப்போல்லாம் நம்ம சொன்னாலும். நம்ம அவ்வளோ கடுமையாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறையில் பார்ப்பனர்கள் மட்டும் இருந்தப்போ இன்ஸ்பெக்டர் ராஜகோபாலாச்சாரியார் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சினிமா எடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் பெரிய கருப்பன்னு வந்தோடனே அவர் லஞ்சம் வாங்குவார். டாக்டர் ராமானுஜம் இருக்கிறப்போ நேர்மையாக நல்ல வைத்தியம் பார்ப்பார். டாக்டர் கார்த்திகன் வந்தார்னா நர்ஸை கை பிடிச்சிருப்பார். இப்படி தானே படம் எடுக்கிறாங்க. இப்போ படம் எடுக்கிறது அப்படி தானேங்க எடுக்கிறாங்க. இந்த படம் வந்துச்சு அதுதானே ஜஸ்டிஸ் கோபிநாத்தா ஏதோ ஒன்று பழைய சிவாஜி படங்க, பாலூட்டி வளர்த்த கிளி. ஆமாம், அதில் அவர் தன்னை பார்ப்பனராக தான் காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரை. அப்போ பார்த்தா அவர் வந்து நேர்மைக்காக அப்படி உயிரை கொடுத்து வாதாடுற வக்கீலாக இருப்பார். அப்புறம் இப்போ மணிவண்ணனை போட்டு வக்கீலாக போட்டால் அவர் ஃப்ராடு பண்ணுற வக்கீலாக இருப்பார். தானே படம் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சினிமாலேயே வந்து இப்படி ஒரு பார்வையை நமக்கு கொடுக்க தான் என்ன ஆகுது நம்ம மக்களுக்கு, ஓ போலீஸில் போனால் இது நடக்காது அப்படின்னு நம்பிட்டு என்னங்க போகிறாங்க, யாராவது ரவுடிக்கிட்ட கட்ட பஞ்சாயத்து போகிறாங்க. உண்டா இல்லையா? அதை ஒரு படத்தில் கூட வந்தது, இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்னு. ஒருத்தவங்க பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணுறான்னா நீ எங்கே போய் சொல்லணும்? ஸ்டேஷனில் தான் போய் சொல்லி. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒரு வக்கீல்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க. அண்ணாச்சி குமுதா ஹாப்பி என்னாச்சுன்னா அவனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான்னு அது ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் சொன்ன கருத்து நல்ல கருத்துங்க. கடைசி கருத்து குடிக்காதன்ற ஒரு கருத்து நல்ல கருத்து. ஆனால் அந்த நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு அவ்வளோ தப்பான கருத்தை பூரான்னு சொல்லி அந்த நல்ல கருத்தை சொல்லணுமா? இது நம்ம பொது சமூகத்தில் இருக்கிற நமக்கு தான் கோபம் வரணும். டாக்டர்கள் கோவப்படணும். எப்படா இப்படி ஒரு படம் எடுப்பீங்க, ரமணா மாதிரி எப்படா அப்படி ஒரு படம் எடுப்பீங்கன்னா டாக்டர்கள் கோவப்படணும். அப்படிலாம் ஒருத்தரை கொண்டு போய் அட்மிட் பண்ண முடியாது. அப்போ நீ எடுத்திருக்க படத்தின் மூலமாக என்ன சொல்கிற, பார்ப்பனர்கள் டாக்டராக இருந்தால் நல்லா வைத்தியம் பார்ப்பாங்க, மற்றவங்களாம் வந்தவொடனே ஏமாத்துறாங்கன்னு தானே கஸ்தூரி பேசுது. திரைப்படங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. போக்கிரி படத்தில் விஜய் என்ன பண்ணுவார், இதெல்லாம் போலீஸ் கேஸு, ஸ்டேஷனுக்கு போகணும். உடனே இவர் கத்தி எடுத்து டாக்டர் கையை எடுத்துருவார். வா வா ஸ்டேஷனுக்கு போவோம், நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, நான் அவன் கையை கிழிச்சவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், வைத்தியம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதானே நேற்று நடந்தது கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு போய் டாக்டரை குத்திட்டு வந்துட்டான்ல. இதெல்லாம் எதோட வெளிப்பாடு? திரைப்படங்களோட வெளிப்பாடு. நல்லா தேடி பாருங்கள். அந்த பையன் விஜய் ரசிகராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு சமூக பொறுப்போடு எடுக்கணும். அப்படி எடுக்காததுனால தான் இந்த மாதிரி ஓட்ட வாயிலாம் வந்து கண்டதை கழுதிதும் பேசிட்டு போகுதுங்க. பார்ப்பனர்கள் அந்த வேலையில் இருந்தப்பெல்லாம் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருந்தது. மற்றவங்களாம் வந்தவொடனே தான் கெட்டு போச்சுன்னா யாரை சொல்லுது? உங்களையும் எங்களையும் தான் சொல்லுதுங்க. நான் பொதுவாக மேடையில் பொதுவெளியில் பேசும்போது பெண்களை சொல்லுது வைக்குதுன்னெலாம் பேச மாட்டேன். அது என்ன அக்ரிணியில் சொல்கிறதுன்னு. இவங்களெல்லாம் அக்ரிணியை விட கேவலமாக ஏதாவது வார்த்தை இருந்தால் தான் சொல்லணும். சுகாசினி என்ன சொன்னாங்க? முன்னாடி தரமானவர்கள் விமர்சனம் இருந்தாங்க. இப்போ யாரெல்லாமோ யூடியூப்பில் விமர்சனன்ற பேரில் அசிங்கமாக பேசுகிறாங்க.
இவங்களுக்கெல்லாம் சினிமாவை பற்றி என்ன தெரியும்? உடனே சில அறிவாளிங்க வந்துடுவாங்க. இவ்வளோ பேசுறியோ, உனக்கு ஒரு சினிமா இருக்குது தெரியுமா அப்படின்னு வருவாங்க. டேய், சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாப்பிட தெரிஞ்சால் போதும். சரியா? உடனே சமைக்க தெரியுமான்னு நான் கேட்கக்கூடாது. சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாப்பிட தெரிஞ்சால் போதும். ஒரு சினிமா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு சினிமா பார்க்க தெரிஞ்சால் போதும். அப்போ சுகாசினி சொன்னதோட அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் விகடன், குமுதம், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்படியான இடங்களில் எங்களவா மட்டும் உட்காந்து விமர்சனம் எழுதினப்போ தரமான விமர்சனமாக இருந்தது. மணிரத்னம் காப்பி அடித்து படம் எடுத்தால் கூட உலகத்தரம் வாய்ந்த படம், ஆஸ்காருக்கு போக வேண்டிய படம் அப்படின்னு அவங்க எழுதிப்பாங்க. இப்போ நாம் வந்து இப்போ உரிச்சு தொங்க விட்டோம்னா பாரு வந்தவன் போனவெல்லாம் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வந்தவன் போனவன் நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறாங்க? பார்ப்பனர் அல்லாதோரை. நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறது எனக்காக போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. பார்ப்பனர் அல்லாதோர் எல்லாருக்காகவும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். பார்ப்பனர் அல்லாதோர் மட்டுமல்ல, பெண்களில் பார்ப்பன பெண்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். எந்த பார்ப்பனரும் பெண்களை வந்து பார்ப்பன பெண்ணுன்னு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. பார்ப்பன பெண்ணுன்னு ஒரு இதே கிடையாது. பெண்ணுனாலே சூத்திர பெண் தான். பார்ப்பனர்களை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் மட்டும்தான் வசந்தவங்க. வேற அதுக்கு பேரே பிராமணிக்கல் பேட்ரியார்கி, பார்ப்பனிய ஆணாதிக்கம். அது அங்கே இருக்க பார்ப்பன பெண்களுக்கு கூட உரிமை கிடையாது. கஸ்தூரி போன்றவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஆம்பளைங்க பேசுறதுக்கு மேலே இவ பேசட்டுமே அப்படின்னு விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போது நான் அவ்வளோ தைரியமாக பேசினாங்க இல்லையா? அதுக்கு பேர் தைரியம் கிடையாதுங்க, முட்டாள்தனம். விவரம் தெரிஞ்சவங்க இல்லை, நான் கேட்குறேன். அவ்வளோ தைரியமாக பேசினாங்க. ஆனால் இப்போ தலைமறைவாக இருக்கிறதுக்கான காரணம் களி தான். வேற என்னது? களியும் இரும்பு கம்பியும் பார்த்து தான் பயம். வேற என்னது? ஏற்கனவே நியூஸில் பூரா வருது இல்லை, இது மாதிரி ஓவராக பேசி ஜெயிலுக்கு போனவங்க பெரும்பாலும் வலிக்கு விழுந்துடுறாங்க பாத்ரூம்லன்னு. நம்மளையும் பாத்ரூமில் வலிக்கு விழ வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம்தான். அந்த பயம்தான், வேற என்ன பயம்? அதாவது பெரியார் இன்னொரு விஷயமும் சொல்லுவார், பார்ப்பான் தந்திரம் பலித்தவரை அப்படின்னு. அவன் பிட்ட போட்டு பார்ப்பான், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் ஒன்றும் எதிர்பார்க்கலையா அப்படின்ட்டு போயிடுவான். பலிச்ச வர பார்ப்பான். பார்ப்பனர் பலித்தவரை பார்ப்பான் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, இது மாதிரி எல்லாம் பேசி எல்லா இடத்துலையும் உங்களை விட நாங்கள் வசந்தவங்க, நீங்களாம் மட்டமானவங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுது. இதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தை அர்ஜுன் சம்பத்தே ஆர்கனைஸ் பண்ணி தான் தலையில் தானே பண்ண போடுகிறது. நீ காசு செலவு பண்ணி போட்ட கூட்டத்தில் மேடையில் வந்து தான் என்ன சொல்லுது, நீ மட்டம் அப்படின்னு உன்னை நேருக்கு நேராக சொல்லுது. உனக்கு அறிவு இல்லை. கடைசியில் அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிடுச்சு, உன் பையனை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இவ்வளோதான் விஷயம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. கோர்ட்டின் இந்த தீர்ப்பை வரவேற்போம். ஆன்டிசிபேட்டரி பெயில் இல்லைன்னு சொன்னது மகிழ்ச்சியான விஷயம். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கட்டும். ஒரு 15 நாள் கோர்ட்டை போய் கேட்டு ரிமாண்ட் பண்ணட்டும். அந்த 15 நாள் உள்ளே இருந்துட்டு வந்தால் தான் சிறை பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அந்த தனிமை வந்து பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். ஜெயலலிதாவுக்கு பரப்பன அக்ரஹார சிறை சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். அதுக்கு மேலே அவங்களால உயிரோடு இருக்க முடியல. சூசைட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த மன அழுத்தம். கோர்ட்டில் ஏதாவது கேஸுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன், பார்த்துருக்கேன். இல்லை, உங்கள் மேலேயே கேஸ் இருந்து போயிருக்கீங்களா? அந்த அளவுக்கு இன்னும் போகலை. இல்லை, அப்படி போனால் அந்த இடத்துல ஒரு பதட்டம் வரும். பார்க்குறதுக்கு கோர்ட்டு தானேன்ற மாதிரி தோணும். அந்த கூண்டுக்குள்ளே ஏறி நிற்கும்போது ஒரு படபடப்பு வரும் முதல் தடவையாக போகும்போது. அப்புறமா நிறைய தடவை போகும்போது பழகிடும். நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு செக் பவுன்ஸ் கேஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு விளம்பரத்துறையில் காசு கொடுத்துருந்தோம், பணம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவன் அவசரமாக கொண்டு போய் செக்கை டெபாசிட் பண்ணி செக்கு பவுன்ஸ் ஆகி கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டான். அது 2வது ஹியரிங் வர்றதுக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டோம். அது வர்றதுக்குள்ளேயே அவருக்கு அவ்வளோ அவசரம். அப்படி போய் போட்டாது. அந்த டைம் போனப்போ தான் அந்த கோர்ட்டோட நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? அதுவரை நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம ஏதோ பெரிய தில்லா இல்லைங்கடி, பெரிய அறிவாளி, பெரிய வைவா, பெரிய பிடிங்கி அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்போ தெரியும் அதோட எஃபெக்ட். அது கஸ்தூரிக்கு தெரியணும். அதை தான் கோர்ட்டு நினச்சிருக்கோம். இதை விட்டா பேசிகிட்டே இருக்காங்க இந்த பொம்பளை, விடக்கூடாது. சட்டத்தோட பவர் என்னன்னு காட்டும். நீங்கள் வந்து தண்டனையெல்லாம் கொடுக்க வேணாங்க. தண்டனையெல்லாம் 2ஆம் பட்சம்.
கோயிங் த்ரூ த ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்கக்கூடிய ஒரு ஷாக் இருக்குல்ல, மென்டல் ஷாக்கு, அதை அனுபவிச்சா தான் தெரியும். அதை போய் கஸ்தூரி அனுபவிச்சுட்டு வரட்டும். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.